Hello friends, welcome to Sindhu English channel. இன்னைக்கு கிளாஸஸ்ல நம்ம யூனிட் 4ல இருக்கக்கூடிய ஒரு poem தான் பார்க்க போறோம். So Dover Beach written by Matthew Arnold. Okay, so Matthew Arnold born on December 24, 1882 in Middlesex, England and died on April 15, 1888 in Liverpool, England. So he born in a small village, that is Middlesex. Okay. So he was a famous poet and also a cultural critic. So not only a poet, he is famous for his criticism. So he is called as father of modern English criticism. Okay. So this is one important one marker. Who is called as father of modern English criticism? That is Matthew Arnold. So Matthew Arnold's father is a Thomas Arnold. So he works as a headmaster of the Rugby school. So இந்த Rugby school அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ் ஸ்கூல். ஸோ அங்கே வந்து மேத்யூ அர்னால்டுடைய ஃபாதர் யார் பார்த்தீங்கன்னா தாமஸ் அர்னால்ட். அவர் வந்து ஹெட்மாஸ்டராக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த சேம் ஸ்கூலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்னால்டும் படிப்பார். ஸோ உங்கள் மதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி பென்ரோஸ் அர்னால்ட். ஓகே, ஸோ ஏர்லி எஜுகேஷன். ஸோ ஏர்லி எஜுகேஷன் he studied in the Rugby school and graduation. So he completed his graduation at Balliol College, Oxford University. So this is his early life. So after completing his graduation, he returned to the Rugby school and worked as a teacher of classics. ஓகே, ஸோ அவர் எந்த ஸ்கூலில் படித்தாரோ அதே ஸ்கூல்லே பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அங்கேயே ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அங்கே வந்து ஹி ஆல்சோ லேர்ன் த க்ரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ். ஸோ இதை பற்றின விஷயங்களை எல்லாத்தையுமே அங்கே அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஓகே, so after marrying in 1851, so after marrying 1851 அவர் திருமணமெல்லாம் ஆனதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா he was appointed as a government school inspector. So he has worked as a government school inspector for 35 years. ஸோ இந்த ஒரு 35 years அவர் ஒர்க் பண்ண இந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு என்ன ஆகுது பாருங்கள், he has an opportunity to travel throughout the England and the continent. ஸோ நிறைய ஸ்கூல்ஸுக்கு இன்ஸ்பெக்ஷன்ஸாக அவர் போகிறதுனால அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த கெரியர், அவங்களுடைய அந்த போயம்ஸ் எப்படி இருக்கணும், ப்ரோஸ் சப்ஜெக்ட் சிலபஸஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நிறைய வந்து அவருக்கு நிறைய விஷயங்களை அவர் சேகரிக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஹி ஆல்சோ ஒர்க்ட் அஸ் அ லெக்சரர். ஸோ அந்த லெக்சரர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பீரியட் ஆஃப் இயர்ஸ் 5 years சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாங்க இல்லை ஒரு ப்ரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஸோ அந்த மாதிரி லெக்சரர்ஸும் 5 years தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இவர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 10 years கண்டினியூஸஸாக ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வேலை செய்திருப்பார். ஹி வாஸ் த ப்ரொஃபஸர் ஆன் போயம்ஸ். ஸோ போயம்ஸ் பற்றின ப்ரொஃபஸராக அவர் வேலை பார்த்துருப்பாரு. he was the first professor to deliver the lecture in English. ஸோ அதர் ப்ரொஃபஸர்ஸ் டெலிவர்ஸ் இன் லாட்டின். ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாட்டின் லாங்குவேஜஸில் தான் பேசுவாங்க. பட் இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸர் டு டெலிவர் த லெக்சர் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இவருடைய அந்த ஃபேமஸ் ஒர்க்ஸ் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா போயம்ஸ் எழுதியிருக்காங்க அண்ட் ஆல்சோ ப்ரோஸ் ஒர்க்ஸ், கிரிட்டிசிசம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டோவர் பீச். ஸோ டோவர் பீச் வாஸ் ரிட்டன் இன் த இயர் 1867. ஸோ இந்த போயம் தான் நாம் இப்போ பார்க்க போகிறது. இப்போ இதில் என்ன தீம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லாஸ் ஆஃப் ஃபெய்த் இன் த விக்டோரியன் ஏஜ். லாஸ் ஆஃப் ஃபெய்த் இன் த விக்டோரியன் ஏஜ். நெக்ஸ்ட் பாருங்கள் தைரசஸ். திஸ் வாஸ் ரிட்டன் இன் த இயர் 1865 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அண்ட் எலிஜி. ஸோ இதை வந்து யாருக்காக எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்ட் ஆர்தர் ஹக்லா. ஓகே, அவருடைய டெத்து. ஸோ ஆர்தர் ஹக்லா யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹி வாஸ் ஆல்சோ எ ஸ்டூடெண்ட் இன் ரக்பை ஸ்கூல் அண்ட் அர்னால்டுடைய யங்கர் ஃப்ரெண்ட். ஸோ சின்ன வயசில் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ அவர் இறந்ததுக்காக அவருடைய அந்த டெத்தை மூன் பண்ணி அவர் எழுதின போயம் தான் வந்து பார்த்திங்கன்னா தைரசஸ். ஆர்தர் அவருடைய ஃப்ரெண்டு நேம் பார்த்திங்கன்னா ஆர்தர் ஹக்லா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டடி ஆஃப் போயட்ரி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோஸ் ஒர்க். ஸோ இந்த ஸ்டடி ஆஃப் போயட்ரி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா criticisms about the poetry. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கிரிட்டிசிசம், எஸ்ஸேஸ் இன் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக். அது வந்து பார்த்திங்கன்னா 2 சீரியஸ் அவர் எழுதியிருப்பார். ஃபர்ஸ்ட் சீரியஸ் வந்து 1865 அண்ட் செகண்ட் சீரியஸ் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1888.
ஓகே ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சீரியஸில் அந்த செகண்ட் செட்டாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் போயட்ரி. ஸோ ஒரு போயம்னா எப்படி இருக்கணும், ஒரு கிரிட்டிசிசம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் நம்மளுடைய சிலபஸில் இருக்குது, ஸ்டடி ஆஃப் போயட்ரி. ஸோ இதையும் நம்ம டீட்டெயில்டாக அப்புறம் பார்க்கலாம். ஸோ அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஷோராப் அண்ட் ரஸ்டம், த ஸ்காலர் ஜிப்சி, ரக்பை சாப்பல், கல்ச்சர் அண்ட் அனார்கி. ஸோ தீஸ் ஆர் ஹஸ் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். ஸோ ஸ்காலர் ஜிப்சியும் நமக்கான சிலபஸில் இருக்குது. So Rugby Chapel. So Rugby Chapel is an elegy written for the death of his father. Okay. So Matthew Arnold அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா he was considered one of the third poet of the Victorian age அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் poet அப்படின்னு பார்த்தீங்க அதாவது ஆல்ஃப்ரட் லார்ட் டெனிசன், ராபர்ட் ப்ரௌனிங். ஸோ அவங்களுக்கு அடுத்தபடியாக யார் வந்து மிகப்பெரிய poet அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ அர்னால்டு தான். ஸோ இவங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது ஓகே ஸோ he was a traveled in the 3 phases of அவர் பிறந்த வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கும். ஸோ செகண்ட் அவர் வாழ்ந்த வருடம் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் இறந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீகேட்ஸஸாக அதை நம்ம பிரிக்கலாம். ஸோ வேர்ட்ஸ்வர்த், ஜான் கீட்ஸ், ரொமான்டிசிசம். ஸோ இந்த மாதிரி பீரியடில் எல்லாத்துலேயுமே வந்து அவர் கலந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் அபவுட் த போயட் மேத்யூ அர்னால்டு. நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் த போயம் டோவர் பீச். ஸோ இந்த டோவர் பீச் அப்படின்னா என்ன, இந்த டோவர் பீச் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டோவர் பீச் இஸ் அ பார்ட் ஆன் த சதர்ன் கோஸ்ட் ஆஃப் த Kent Isle, that is close to the classes of the French. ஸோ டோவர் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் கீ டு இங்கிலாந்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பீச் தான் அது. பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலாண்டுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த பவுண்ட்ரி லைன் ஃப்ரெஞ்ச் இருக்கு இல்லையா, ஃப்ரான்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ஃப்ரான்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நியர்பை கிலோமீட்டர்ஸில் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம ஃப்ரான்ஸ் மற்ற இன்னொரு காண்டினென்ட்டை நம்ம போயிட்டு சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து டோவர் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த போயம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ எழுதியிருக்கிறாரு அர்னால்டு வந்து எப்போ எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டியூரிங் த போயட்ஸ் ஹனிமூன் இன் 1851. ஓகே ஸோ அவரோட ஹனிமூன் டைமில் இந்த போயம் எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. ப்ராபபிளி இட் வாஸ் ரிட்டன் இன் த இயர் 1851 பட் பப்ளிஷ்ட் இன் 1867 அண்டர் த அந்தாலஜி ஆஃப் நியூ போயம்ஸ். ஸோ அது எழுதின வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1851 தான். ஆனால் வெளிவந்தது பப்ளிஷ் எப்போ வெளிவந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1867. ஓகே ஸோ இது எந்த டைட்டிலில் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ போயம்ஸ், கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். அந்த நியூ போயம்ஸ் அப்படிங்கிற சப்ஹெட்டிங்ஸ்லாம் டோவர் பீச் வந்திருக்கும். ஸோ திஸ் போயம் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் அன் எலிஜி. ஸோ எலிஜி அப்படின்னாலே என்ன சொல்லுவோம் நம்ம, ஸோ இட் இஸ் அ மோன் ஃபார் சம்திங், அதாவது ஒப்பாரி பாடலை தான் வந்து எலிஜி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதை வந்து ஏன் அவர் எலிஜி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா த போயட் மோன்ஸ் ஃபார் த யூனிவர்சல் லாஸ் ஆஃப் ஃபெய்த். The poet mourns for the universal laws of faith. நம்பிக்கை, கடவுள் மீதும் மதங்கள் மீதும் அந்த நம்பிக்கை வந்து மக்கள்கிட்டேருந்து போயிடுச்சு. ஸோ அதுக்காக அதை நினச்சி வருத்தப்பட்ட ஒரு பாடல் பாடியிருக்கார். அதனால தான் அது வந்து அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலிஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் போயம் ஓகே திஸ் போயம்ஸ் ஷோஸ் Arnold criticism of social and the moral ideas prevalent in the Victorian age. ஸோ அதனால் அந்த விக்டோரியன் ஏஜ் அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து கடவுள் மீதும் மதங்கள் மீதும் வைத்திருந்த நம்பிக்கை எப்படி அழிஞ்சு போனது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிரிட்டிசிசம் ஆஃப் சோஷியல் அண்ட் த மாரல் ஐடியாஸ் ப்ரிவலண்ட் இன் த விக்டோரியன் ஏஜ். ஓகே ஸோ இப்போ இந்த போயம் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் போயம் இஸ் அ 4 stanzas. திஸ் போயம் ஹேஸ் 4 stanzas. ஸோ இப்போ இந்த 4 ஸ்டான்சாஸில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு 5 டைட்டில்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம், சப் டைட்டில்ஸாக. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த சி. ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த சி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். இயற்கையை பற்றி வர்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இயற்கையில் சேர்ந்தது தானே கடல். ஸோ கடலை பற்றி நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெலன்கலி சுச்சுவேஷன் ஆஃப் த சி. ஓகே அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் comparison of Sophocles, and fourth one comparison with the faith of sea. Comparison with the faith of sea, and the last one is love each other. So these are the subheadings. So ஒவ்வொரு paragraphல நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா?
So first one பாருங்க, description of sea. So Dover Beach. The sea is calm tonight. The tide is full. The moon lies fair upon the straits. On the French coast the light gleams and is gone. The cliffs of England stand, glimmering and vast, out in a tranquil bay. Come to the window, sweet is the night air, only from the long line of spray, where the sea meets the moon blank land. Okay, now he is expressing the description about the sea. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த போயட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஸோ ஹனிமூனில் வந்து தன்னோட ஹனிமூனில் இருக்கும்போது அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு இந்த பீச் ஹவுசஸ்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது இப்போ இந்த வீட்டிலருந்தே அந்த கடற்கரை வந்து மோதுறதெல்லாம் வந்து பார்க்கலான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஒரு ஜன்னல் ஓரத்தில் அவர் நின்றுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, அந்த அமைதியான அந்த கடலை ரசிக்கிறார். ஓகே, see, the sea is calm tonight. அந்த the sea is calm tonight. அந்த sea எப்படி இருக்கு, அந்த கடல் அமைதியாக இருக்குது. The tide is full. The moon lies fair. The tide is full. அலைகள்லாம் வந்து அப்படியே வேகமாக அடிச்சுட்டே இருக்குது. அதாவது ரொம்ப ஆரவாரமாக இல்லாமல் ரொம்ப நிசப்தமாக இருக்குது. ஆனால் அந்த அலைகள் அடிக்கிற சத்தம் மட்டும் கேட்டுட்ருக்கு. அந்த மூன் லைஸ் ஃபேர், அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த கடலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த நிலா வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த நிலா வெளிச்சம் வந்து எங்கே போய் படருதுன்னு பார்த்தீங்கன்னா, upon the straits on the French coast the light. upon the straits on the French coast light. அதாவது டாவர்லேருந்து இங்கேருந்து பார்த்தா அந்த நிலா வெளிச்சம் போய் எங்கே தெரியுதான், அந்த ஃப்ரெஞ்சு கோஸ்டில் விடுறது தெரியுது அப்படின்னு சொல்கிறார். gleams and is gone. gleams and is gone. அந்த வெளிச்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியுது, அப்புறம் போக போக என்ன ஆகுது, அப்படியே கொஞ்சம் டிம் ஆகுது, இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வருது. அந்த மாதிரி மாறி மாறி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். And the cliffs of England stand. And the cliffs of England stand. The cliff. So cliff அப்படின்னா இந்த செங்குத்தான பாறைகளை தான் வந்து நம்ம cliffs அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, cliffs அப்படின்னா அந்த சிகரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த சிகரம் அப்படிங்கிறது தான் நல்லா உயரமாக செங்குத்தாக இருக்கக்கூடிய பாறைகள். அது வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஸோ டாவர் இஸ் ஃபேமஸ் ஃபார் த கிளிப்ஸ். ஸோ நிறைய நீங்கள் வந்து அந்த திரைப்படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடல்களில் காமிப்பாங்க, மேலே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணி அலையெல்லாம் மோதிக்கிட்டே இருக்கும், நல்லா செங்குத்தான வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பாறைகள். ஸோ டாவர் இஸ் ஃபேமஸ் ஃபார் திஸ் ஒயிட் கிளிப்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து ஃப்ரான்ஸை பார்க்குறாரு, அதே மாதிரி இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பீச் வந்து என்ன பண்ணுதான், இந்த அலைகள்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு செங்குத்தான இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய அந்த செங்குத்தான பாறைகள் மீது மோதிக்கிட்டே இருக்குது. அந்த இங்கிலாண்டில் அழகு, அந்த நிலா வெளிச்சம் அங்கேயும் படருது அப்படின்னு சொல்கிறார். glimmering and vast out in the tranquil bay. Come to the window, sweet is the night air. Okay, come to the window. இங்கே வா, நீயும் வந்து இந்த அழகை பாரு அப்படின்னு சொல்கிறார். come to the window, sweet is the night air, only from the long line of spray, where the sea meets the moon blanked land. ஓகே, ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா ஃபுல் மூன் அந்த நிலா வெளிச்சம் தெரியுது இல்லைங்களா, அந்த நிலா வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அதிகாலையில் வந்து நம்ம சூரியனை பார்ப்போம் இல்லைங்களா, ஸோ இந்த கடல் ஓரத்துலேருந்து நம்ம சூரியனை பார்க்கும் பொழுது, அதை ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வந்து இந்த கடலை வந்து தொட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த சூரியன் இப்படி மேலே எழும்போதும் சரி, இல்லை சூரியன் மறையும் போதும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கடலோரத்தில் பார்க்கும்போது அந்த கடலை வந்து அந்த சூரியன் வந்து தொட்டுட்ருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ அந்த நிலா வந்து எப்படி இருக்குது, அந்த நிலா வந்து அதோட ஒளிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கடலை வந்து தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்கார். ஓகே, வேர் த சீ மீட்ஸ் த மூன் blanked land. Okay, so this is first description of the sea. See, the point is standing near the window on the night and observe the calm sea with full tides.
okay, on the moonlight that falls on the French coast, in which the light which is glams and dimmered later, and he also sees the cliffs of the England which stands tall and bright on the moonlight, and now he requests his wife to come and observe this sweetness of the night and the calmness of the sea. So this is in the first paragraph. Okay, so அந்த நிலா வெளிச்சத்தில் இது ஒரு அமைதியான அந்த கடலும் அந்த மோதிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வேவ்ஸு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த மூன் லைட்டு, இது எல்லாத்தையும் வந்து இவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது, நீயும் வந்து இந்த அழகை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒய்ஃபை கூப்பிட்றேன். ஓகே, ஃபஸ்ட்டு அதுதான் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த சி, ஃபஸ்ட்டு அதுதான் சொல்லியிருக்கார். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது உடனே அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், மெலன்கலி சுச்சுவேஷன் ஆஃப் த சி. ஓகே, மெலன்கலி மூட் அப்படின்னாலே வந்து ஒரு சோகமான மூட் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே அவர் எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, லிசன், you hear the grating roar of pebbles which the waves draw back and fling. At their return up the high strand, begin and cease, and then again begin, with a tremulous cadence slow, and bring the eternal notes of sadness in. Okay, now he asks his wife to observe the sound from the which is produced from the sea. Now he asks his wife to observe the sound which is produced from the sea when the waves are striking towards the pebbles of the sea. Pebbles. ஸோ பெபிள்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கூழாங்கற்கள். ஸோ இப்போ வந்து அவரோட மனைவியை பார்த்து கேட்குறார், நீ ஒரு சத்தத்தை கவனிச்சியா, சரிங்களா, ஒரு சத்தத்தை கவனிச்சியா, ஒரு மாதிரி ஒரு ஏதோ ஒரு சோகமான சத்தம் மாதிரி இருக்குது, என்ன அந்த சத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலை வந்து அடிக்குது இல்லையா, ஸோ அப்போ அந்த கரை ஓரத்தில் நிறைய வந்து கூழாங்கற்கள் இருக்குது. அப்போ அந்த கூழாங்கற்கள் மேலே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த அலை வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. அந்த அலை மோதுகிற சத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு அன்பிளசண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஏன் அந்த அந்த அது அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு சோகத்தை வந்து அவர் உணர்றார். அதுதான் அங்கே சொல்லியிருக்கார். ஓகே, he requests his wife to observe the sound which is produced from the sea, which is made by the waves which strikes on the pebbles of the sea. So can you hear this voice அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. Then that is the sound, this is a sound which is unpleasant to hear, which is unpleasant to hear. The grating roar which denotes the eternal sadness அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, ஸோ அந்த பெபிள்ஸ் அங்கே தான் கொடுத்துருக்காங்க. and they return up the high strand, வந்து போய் மோதிக்கிட்டே இருக்குது. begin and cease and then again begin, நிறுத்தாமல் அது போயிட்டே இருக்கிறது. அவர் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு சோகத்தை உணர்ற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எட்டர்னல் நோட் ஆஃப் சேட்னஸ். ஓகே, வித் ட்ரிமுலஸ் கேடசன் ஸ்லோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ட்ரிமுலஸ் அப்படின்னா நடுங்குகிற அப்படி, அதாவது குரல் நடுக்கமாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சோகத்தை வெளிப்படுத்துறது தான் சொல்கிறாங்க. ஓகே, கேடன்ஸ் அப்படின்னா இசை. ஸோ ஏதோ ஒரு சோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இசையாக அது இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இயற்கையோட அழகு வந்து ரம்மியமாக இருக்குது. ஆனால் இந்த அலையோட ஓசை மட்டும் எப்படி இருக்குது, ஏதோ ஒரு சோகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறார். த எட்டர்னல் நோட் ஆஃப் சேட்னஸ் இன். ஸோ இந்த சேட்னஸை வந்து இந்த ஒரு சோகத்தை வந்து எதோடு அவர் கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he compares his sadness to the Sophocles. So this is the second paragraph. Sophocles long ago heard it on the Aegon, and it brought into his mind the turbid ebb and flow of human misery. We find also in the sound a thought, hearing it by this distant northern sea. Okay, so Sophocles, who is this Sophocles? So he is a Greek tragic playwriter. ஸோ சொஃபக்கல்ஸ் அப்படிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீக் ட்ராஜிக் பிளே ரைட்டர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பாருங்கள். ஸோ ஹீ ஆல்சோ அப்சர்வ் த சேட்னஸ் இன் த சி ஏகன், ஹியர்ட் இட் ஆன் த ஏகன்,
GEAN இருக்கு இல்லைங்களா, அந்த ஏகன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நதி. இப்போ டாவர் பீச் சொன்னோம் இல்லைங்களா, ஸோ டாவர் பீச் மாதிரி ஏகன் அப்படிங்கிறது ஒரு கடல். ஸோ அந்த கடலில் அவருக்கு இதே மாதிரியான ஒரு சத்தத்தை உணர்றார். அண்ட் இட் brought into his mind the turbid ebb and flow. ebb and flow அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடல் அலை வந்து போகுது இல்லையா. ஸோ இந்த குழப்பமான ஒரு இந்த கடல் அலை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எதோட கம்பேர் பண்ணுறாரு, ஆஃப் ஹியூமன் மிசரி. ஓகே, த டர்பிட் ebb and flow is compared to human misery. ஸோ இந்த இடத்துல the figure of speech is metaphor. So metaphor, okay, here the figure of speech is metaphor. So likewise we find also in the sound a thought, hearing it by this distant northern sea. இப்போ நான் இந்த இடத்துல இந்த நார்தர்ன் சீல இருக்கிற இடத்துல நானும் என்ன பண்ணுறேன், அதே மாதிரியான ஒரு சேட்னஸை உணர்றேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், சொஃபக்கல்ஸ். ஓகே, ஸோ இப்படி பிரித்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொஃபக்கல்ஸ் அண்ட் மேத்யூ அர்னால்டு. ஓகே, சொஃபக்கல்ஸ் அண்ட் மேத்யூ அர்னால்டு. சொஃபக்கல்ஸ் எந்த சீல இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகியன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டாவர் பீச். ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, அந்த சேட்னஸை உணர்றாங்க. ஓகே, சேட்னஸ். ஆனால் இவரோட சேட்னஸ், சொஃபக்கல்ஸ் வந்து சேட்னஸ் எதோட கம்பேர் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஹியூமன் மிசரி. ஸோ அர்னால்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கையை இழந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த நம்பிக்கையை வந்து அவர் எதோட கம்பேர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சீயோட கம்பேர் பண்ணுறாரு, கடலோட ஒப்பிட்டு சொல்கிறார். அதுதான் நம்ம அடுத்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. Like Sophocles, Arnold also find the sadness in the sea. So his sadness belongs to the human misery, and Arnold's sadness says the loss of faith. Okay, that is in the second paragraph. Next, third paragraph paranga, the sea of faith. ஸோ இப்போ வந்து கடலை வந்து எதோட ஒப்பிடுறாங்க, நம்பிக்கையோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ மெட்டஃபர், த sea of faith. Okay, so the vast eternal sea is compared to the faith. Was once true at the full, and round the earth's shore lay like the folds of a bright girdle furled. But now I only hear its melancholy long withdrawing roar, retreating to the breath of the night wind down the vast edges, drear and the naked shingles of the world. Okay, now next பார்த்தீங்க அப்படின்னா comparison of Sophocles முடிச்சாச்சு, comparison with the faith of sea. ஸோ ஒரு காலத்தில் சரிங்களா, ஸோ இப்போ அந்த கடவுள் மீதும் மதங்கள் மீதும் இந்த நம்பிக்கை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் நிறைய தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும். ஓகே, கடலில் ஃபுல்லாக நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி இருந்து அந்த இடம்லாம் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா வளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி அதாவது அது எப்படி இருக்குன்னு பார்த்திங்க, the sea of faith. ஓகே, the faith was like a sea which was once true at the full, and round the earth's shore lay like the folds of a bright girdle furled. girdle. ஸோ girdle அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைஞான் கை. ஸோ இப்போ அந்த கயிறு வந்து நம்ம இடுப்போடு எப்படி சுற்றி இருக்கும். ஸோ இப்போ ஒரு பொருளை வந்து டைட்டாக வச்சுக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தும். ஃபர்லட் அப்படின்னா அப்படி முடிச்சு சுற்றி இருக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஆடைகளை எப்படி நம்ம அணிஞ்சிக்கிறதுக்கு, அதாவது ஆடை விலகாமல் இறுக்கமாக நம்மளை சுற்றி இருக்கிறதுக்கு எப்படி இருந்ததோ அந்த மாதிரி கடலில் வந்து தண்ணியும் இருந்தது, மக்களோட மனதில் கடவுள் மீதான நம்பிக்கையும் இருந்தது. சரிங்களா, அந்த மாதிரி விழாமல் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கிற மாதிரியான நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டியூ டு த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய வந்து விஞ்ஞான வளர்ச்சிகள்லாம் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த
புது புது கண்டுபிடிப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கண்டுபிடிப்புகள் அதிகமாக இருந்தாலும் ஆனால் கடவுள் மீது இருந்த அந்த பழைய கலாச்சாரம், அந்த பழைய மரியாதை, அது எல்லாமே என்ன இருக்குது, குறைஞ்சி போயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து போயட் இதில் சொல்லியிருக்கார். ஓகே, ஸோ அதுக்கு கம்பேரிசன் இப்போ வந்து நல்லா கடல் ஓரத்தில் தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும், அழகாக இருக்கும் இல்லையா, அலையெல்லாம் வந்து அடிக்கிறது. இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கடல் உள்வாங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடல் உள்வாங்கி வெறும் வெட்டு மணலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணியே இல்லாமல் காஞ்சி போய் இருந்தால் அது எப்படி இருக்கும், ஈரமாக இருக்கிற மணலுக்கும் காஞ்சி போய் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ எப்பவும் வந்து அலை அடிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற இடமும் கடல் கொஞ்சம் உள்வாங்கி போய் அந்த இடமே காஞ்சி போய் வெற்றியாக இருந்தால் அது எப்படி இருக்கும், அதை தான் இங்கே கம்பேர் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி தான் இப்போ மக்களோட மனசும் எப்படி இருக்குது, ஒரே நேக்கடாக இருக்கிற மாதிரி இருக்குது. நேக்கடு அப்படின்னா வெற்றுடம்பு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மக்களோட மனசில் எந்த ஒரு நம்பிக்கை, மதம் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் நவ் ஐ ஒன்லி ஹியர் இட்ஸ் மெலன்கலி லாங் வித்ட்ராவிங் ரோர். ரோர்னா சவுண்டு, அது வந்து கடல் வந்து ஒரு இசை மாதிரி இருந்தது, அடிச்சுட்டு போகிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ எதுவுமே இல்லாமல் அது என்னவா இருக்குது, வெற்றிடமாக இருக்குது, அந்த இடமே பார்க்குறதுக்கு வெற்றிடமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறார். ரீட்ரீட்டிங் டு த பிரெத் ஆஃப் த நைட் விண்ட் டவுன் த வேஸ்ட் எட்ஜஸ் ரியர். இந்த கடல்லலாம் வந்து மோதிக்கிட்டு போகும்போது ஒரு சத்தம் இருந்தது, ஆனால் இப்போ எதுவுமே இல்லாமல் வெற்றிடமாக இருக்குது. அதே மாதிரி மக்களோட மனசும் என்ன இருக்குது, வெற்றிடமாக இருக்குது. அண்ட் நேக்கட் த ஷிங்கிள்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே, ஹீ இஸ் கம்பேரிங் the sea to the world. This is a metaphor. The figure of speech here used here is metaphor. Okay, so இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட். நெக்ஸ்ட்டாக என்ன சொல்லுவார், லவ் ஈச் அதர். ஓகே, லவ் ஈச் அதர். ஸோ அப்போ இப்போ லேடி கிட்ட சொல்கிறார், இந்த உலகமே எப்படி இருக்குது, அன்பு இல்லை, பாசம் இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரே வெற்றிடமாக இருக்குது. அதனால் நீயும் நானும் எப்படி இருக்கணும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாகவும் பணிவாக இருக்கணும். அன்பு ஒன்று தான் என்ன பண்ணுவோம், இந்த உலகத்தையே ஒன்றா கட்டி வைக்கிறதுக்கான ஒரு துருப்பு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஓ லவ் லெட்டஸ் பி ட்ரூ. லெட்டஸ், ஸோ இந்த லெட்டஸ் அப்படிங்கிறது ஆஸ் அப்படிங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுறது, போயட்டும் அவரோட ஒய்ஃபையும் ரெஃபர் பண்ணுறது. லெட்டஸ் பி ட்ரூ டு ஒன் another ஃபார் த வேர்ல்ட் which seems to lie before us like a land of dreams. Like a land of dreams. Here he compares the world to a dreams. இந்த உலகமே ஒரு கனவாக இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஹியர் ஆல்சோ த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் மெட்டஃபர் அண்ட் ஹீ ஆல்சோ யூசஸ் த alliterated வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் லேண்ட். Okay, same consonant sound, like land. So these two words are called as alliterated words in this line. So listen, the world is full of dreams. So உலகமே என்ன இருக்குது, ஒரு கனவு மாதிரி இருக்குது. ஸோ இந்த கனவு உலகத்தில் எல்லாமே இருக்கும். Okay, so various, so beautiful, so new, so various, so beautiful, so new. So here the so various, இப்போ இதை நம்ம உச்சரிக்கும் பொழுதே ஒரு ரைமிங்ஸ் வருது இல்லையா, ஒரு தாளம் போட வருது இல்லையா. ஸோ வேரியஸ், ஸோ பியூட்டிஃபுல், ஸோ நியூ, அந்த ஒரே வேர்டு அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதாவது ஒரு ரைமிங் சவுண்டுக்காக ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் அனஃப்ரா. ஸோ பொயட்டிக் டிவைசஸ் ஹியர் நவ் யூஸ்ட் அஸ் அனஃப்ரா. ஓகே, இந்த லைனை கொடுத்து இதில் இருக்கக்கூடிய பொயட்டிக் டிவைஸ் என்னன்னு கேட்டால் அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும், அனஃப்ரா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ வேரியஸ், ஸோ பியூட்டிஃபுல், ஸோ நியூ, அதாவது இந்த சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸு. ஸோ இந்த சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ்லாம் நிறைய புது புது விஷயங்கள்லாம் இருக்குது, அழகாக இருக்கும், சரிங்களா. ஆனாலும் ஹேஸ் ரியலி நெய்தர் ஜாய் நார் லவ் நார் லைட் நார் த சர்டிடியூட் நார் த பீஸ் நார் த ஹெல்ப் ஃபார் பெயின். ஓகே, ஆனால் இது எதுவுமே கிடையாது. ஆனால் உண்மையான அன்பு இல்லை, சரிங்களா, ஒரு நம்பிக்கை கிடையாது. சர்டிடியூட் அப்படின்னா நம்பிக்கை. ஓகே, நெய்தர் ஜாய், ஒரு உண்மையான சந்தோஷம் இல்லை. நார் லவ், அன்பு கிடையாது. ஓகே, நார் லைட், நார் சர்டிடியூட், நார் பீஸ், அமைதி இல்லை, சரிங்களா. ஸோ யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை இல்லை. இப்போ எதுவுமே இல்லை இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில்
சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இருந்தது ஏஷியன் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் யார், மதம் யார், அன்பு என்னங்கிறத தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த மாடர்ன் பீரியட்லேயும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த மிடில் ஏஜஸ், ஸோ அந்த மிடில் ஏஜஸில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டிங்கிற ஒரு ஃபெய்த், கடவுள் மீது இருந்த நம்பிக்கை எல்லாமே இருந்தது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ சில பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம்ல. அட்வான்ஸ் சயின்ஸ் எவ்வளவோ முன்னேறி இருக்குது, இந்த காலத்தில் போய் இந்த மாதிரி செய்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? அதை தான் அவர் அங்கே சொல்கிறார். ஸோ இந்த மிடில் பீரியடில் இந்த கிறிஸ்டியானிட்டியோட ஃபெய்த்தஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் விக்டோரியன் ஏஜ் மாடர்ன் டைம்ஸில் மக்கள் மீது என்னாச்சு, மதங்கள் மீதும் கடவுள் மீது இருந்த நம்பிக்கை, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணுங்கிற அந்த மனப்பான்மை, இது எல்லாமே வந்து விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ இப்போ லாஸ்ட்டாக அவர் எதோட கம்பேர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் வி ஆர் ஹியர் ஆஸ் ஆன் எ டார்க்லிங் பிளேன் ஸ்வெப்ட் with confused alarms of struggle and flight, where ignorant armies clash by night. Okay, that is, the poet then says about the battle between the unknowing groups continuing now. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் யார் என்னன்னே தெரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு எல்லாரும் நல்லா இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒன்னிது என்னிது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நாட்டுக்காகவும் பணத்துக்காகவும் மக்கள் என்ன பண்ணுறாங்க, போர் புரியுறாங்க. ஸோ இப்போ அந்த ஆர்மிஸில் பார்த்தீங்க அப்படின்னா எதிரி நாட்டு வந்து யாருன்னே தெரியாது. சரிங்களா? எதுக்காக சண்டை போடுறோங்கிறத தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அந்த இருட்டு நேரத்தில் அதாவது நாம் வந்து சண்டை போடுற ஆள் வந்து நம்மளோட எதிரியா இல்லை நம்ம நண்பனானே தெரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். டார்க்லிங் பிளேன், அண்ட் வி ஆர் ஹியர் அஸ் ஆன் த டார்க்லிங் பிளேன். ஓகே, ஸ்வெப்ட் வித் கன்ஃபியூஸ்ட் அலார்ம்ஸ். ஓகே, குழம்பிய நிலையில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் 2 lines பாருங்கள். Swept with confused alarms of struggle and flight, where ignorant armies அப்படின்னா என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சண்டை அறியாமை தான் ignorant அப்படின்னு சொல்லுவாங்க. ignorant armies clash by night, ஸோ flight night. ஸோ இந்த 2 லைன் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கப்லெட். ஓகே, ஸோ சேம் ரைமிங் வேர்ட்ஸில் இருக்கிறதுனால இந்த லாஸ்ட் 2 லைன்ஸஸை வந்து கப்லெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்குது. அதனால் நீயும் நானும் எப்படி இருக்கணும், எப்போவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான அன்போடு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த போயம் அபவுட் த டாபர் பீச். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா திஸ் போயம் இஸ் அ 4 stanzas. இந்த போயம் வந்து பார்த்திங்கன்னா 4 stanzas தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டான்சஸில் 14 lines. ஸோ இட் மே பி கன்சிடர்ட் அஸ் ஏ சானட்ஸ். சானட்ஸ் மாதிரி அவர் 14 linesல கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்ததாக 6 lines, அடுத்தது 8 lines, திரும்ப அடுத்தது 9 lines. ஸோ அப்போ இதில் வந்து ரைமிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ பொயட்டிக் லைன்ஸஸ் கொடுத்து வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் யூஸ்டு ஹியர். ஸோ இதில் நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸாக மெட்டாஃபர் பார்த்துருக்கோம், அலிட்ரேஷன் பார்த்துருக்கோம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அனஃப்ரா. ஸோ இந்த 3 விதமான பொயட்டிக் டிவைசஸ் இதில் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இதை தான் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த போயம். ஐ ஹோப் தட் யூ ஆல் என்ஜாய் திஸ் போயம். ஸோ இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.